என் அன்பான பிள்ளைகளுக்கு இந்த பதிவு. நீ இப்போ தனியாக அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறாய். உன் மனதில் ஒரு கேள்வி மட்டும் சுழன்று கொண்டே இருக்கிறது. நான் நினைக்கிற அந்த மனிதர் என் வாழ்க்கையில் நிச்சயமாக வருவாரா என்று. நான் உன் இதயத்தின் துடிப்பை கேட்கிறேன் என் பிள்ளையே. நீ வெளியில் சிரிக்கிறாய், ஆனால் உள்ளே கத்திக் கொண்டு இருக்கிறாய். நீ தினமும் என்னிடம் சொல்கிறாய், பாபா, அந்த உறவு எனக்கு கிடைக்குமா என்று. உன் கண்ணீர் துளிகள் எனக்கு தெரியும். உன் கைபேசியை பார்த்து காத்திருக்கும் அந்த நிமிடமும் எனக்கு தெரியும். உன் நம்பிக்கை சிதறாமல் இருக்க போராடும் அந்த மனநிலை எனக்கு தெரியும். என் குழந்தையே, நீ எதிர்பார்க்கும் உறவு ஒரு சாதாரண ஆசை இல்ல. அது உன் ஆன்மாவின் ஏக்கம். ஆனால் நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ அந்த உறவுக்கு தயாராக இருக்கிறையா அப்படின்னு. நீ நினைக்கிறாய், காதல் என்பது யாரோ ஒருவர் வந்து உன்னை புரிந்து கொண்டு, உன்னை தழுவிக்கொண்டு, உன்னை பாதுகாத்து கொண்டு இருப்பார் என்று. ஆனால் என் மகளே, உறவு என்பது 2 உயிர்கள் சேருவது மட்டுமல்ல. அது 2 கர்மங்களின் சந்திப்பதுதான். நீ எதிர்பார்க்கும் அந்த மனிதர் இப்போ உன் வாழ்க்கையில் வராமல் இருப்பதற்கான காரணம் தாமதம் அல்ல. அது ஒரு தயாரிப்பாகும் என் பிள்ளையே. நான் உன் வாழ்க்கையை கட்டியமைத்துக் கொண்டு இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ இன்னும் பல பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறாய். நீ இப்போ வருத்தப்படுகிறாய். ஆனால் நான் சிரிக்கிறேன். ஏன் தெரியுமா? சரியான நேரத்தில் வரும் உறவு தாமதமாக வராது. தவறாமல் வரும் என் பிள்ளையே. கவலைப்படாத. உனக்கான உறவு உன்னிடத்தில் வந்து சேரும். அதற்கு பொறுப்பு நான் தான். நீ எப்பொழுதும் கவலைப்படக்கூடாது என் பிள்ளையே. ஒரு நாள் அவர் பேசாமல் போனார். ஒரு நாள் அவர் தூரமாகி விட்டார். நீ என்னிடம் கேட்டாய், பாபா, நான் தவறு எதுவும் செஞ்சேனா? ஏன் என்னை விட்டு போறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுகிறாய். இல்லை என் குழந்தையே, நீ தவறேதும் பண்ணவில்லை. சிலர் நம் வாழ்க்கையில் வருவது நம் வாழ்க்கைக்காக அல்ல, நமக்கு கற்றுத்தரும் பாடத்திற்காக மட்டும்தான் நம் வாழ்க்கையில் வந்து போகிறாங்க. நீ அதையெல்லாம் நினைத்து கவலைப்படாத. நீ இழந்த உறவு நீ வாழ வேண்டிய உறவு இல்லை என் பிள்ளையே. நான் உன்னை பாதுகாத்தேன். உனக்கு துன்பம் தரக்கூடிய பாதையில் இருந்து நான் திரும்பி வர வைத்தேன் என் பிள்ளையே. கவலைப்படாத. எப்பொழுதும் உன் கையை பிடித்து நடக்க நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. கலங்காத. உனக்கானவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என் பொறுப்பாகும் என் பிள்ளையே. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த உறவு சில அறிகுறிகளை கொண்டு வரும். அவன் அவள் உன்னை சந்தேகப்பட மாட்டாங்க என் பிள்ளையே. உன்னை மாற்றம் சொல்ல மாட்டாங்க என் பிள்ளையே. உன் கனவுகளை சிரிக்க மாட்டாங்க என் பிள்ளையே. உன் குடும்பத்தை மதிப்பார்கள். உன் கண்ணீரை கவனிப்பார்கள். அந்த உறவு வந்தால் நீ பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை. நீ அமைதியாக இருப்பாய் என் பிள்ளையே. நீ சந்தோஷமாக இருப்பாய். உன் வாழ்நாள் முழுவதும் நீ சந்தோஷமாக இருப்பாய். ஏன் தெரியுமா? அதுதான் நான் அனுப்பிய உறவு என் பிள்ளையே. அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்தால் நீ எந்ததுக்கும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள். நீ இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த வாழ்க்கை முடிவுக்கு வரும் என் பிள்ளையே. இனி கலங்காத. எப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ எதற்கும் கலங்காத. நான் அனுப்பிய உறவு உன்னை பாதுகாப்பாக கவனிப்பார்கள். நீ இப்பொழுது காத்திருக்கிறாய். என் வயது ஓடுகிறது. என் சுற்றம் கேள்வி கேட்கிறது. இன்னும் கல்யாணம் ஆகலையா என்று எல்லோரும் கேட்கிறார்கள். அந்த கேள்வி உன் இதயத்தை குத்துகிறது அப்படின்னு நீ கேட்கிற. ஆனால் கேள் என் பிள்ளையே, உலகம் அவசரப்படுத்தும் விஷயங்களை நான் அவசரப்படுத்த மாட்டேன் என் பிள்ளையே. நான் உனக்கு சரியான மனிதரை அனுப்புவேன். அவர் உன்னை மதிப்பார். அவர் உன் கண்ணீரை துடைப்பார். அந்த நாள் தாமதமாக தோன்றலாம். ஆனால் அது தவறாது என் பிள்ளையே. கண்டிப்பாக அது நடக்கும். நீ கலங்காத. எப்பொழுதும் என்னை நம்பு. நீ நீ யாராவது உன்னை காதலிக்க வரமாட்டாங்களா அப்படின்னு காத்திருக்கிறாய். ஆனால் நீ உன்னை காதலிக்கிறாயா?
உன்னை மதிக்காத மனநிலையில் நல்ல உறவு வராது என் பிள்ளையே. நான் உன்னை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். உன் நம்பிக்கையை பலப்படுத்துகிறேன். நீ உன்னை நேசிக்க ஆரம்பித்தால் உலகமே உன்னை மதிக்கும் என் பிள்ளையே. உன்னை முதல்ல நீ காதலி. அடுத்து உன்னை காதலிக்க ஒருத்தரை நான் அனுப்பி வைக்கிறேன் என் பிள்ளையே. சில நேரம் நீ விரும்பும் உறவு அடிக்கடி தடைபடுகிறது என் பிள்ளையே. பேசாமல் போகிறது, தவறான புரிதல், சண்டை இதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தது. அது நான் காட்டும் அறிகுறி. இது நீ தவறான ஆளை தேர்ந்தெடுத்துட்டாய் அப்படின்னு நான் உனக்கு எத்தனை நாள் அறிகுறி காட்டியிருக்கிறேன். துன்பம் அதிகமாக அதிகமாக அப்படின்னா அது உனக்கான பாதை இல்லை என்று நீ புரிந்து கொள்ளணும் என் பிள்ளையே. நீ எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கிறாய், சண்டையிட்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னா அந்த உறவு உனக்கான உறவு இல்லை என்று நீ வெளியே வரணும் என் பிள்ளையே. நீ இங்கே காத்திருக்கிறாய், அவர் அங்கே தயாராகி இருக்கிறாய். நான் இருவரையும் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. அவர் உன் வாழ்க்கைக்கு வரப்போது அவர் முழுமையான மனிதராக வர வேண்டும். அதற்காக தான் இந்த தாமதம் என் பிள்ளையே. அவர் உன் வாழ்க்கையில் வரும்போது சந்தோஷமாக வருவார். எந்த ஒரு கஷ்டமும் தரமாட்டார் உன் வாழ்க்கைக்கு. இரவு நேரம் அனைவரும் தூங்கிய பின் நீ மட்டும் விழித்திருக்கிறாய். அந்த நேரம் என்னை கூப்பிடு. கண்டிப்பாக நான் வருவேன். நான் உன் அருகில் இருப்பேன் என் பிள்ளையே. எப்பொழுதும் கஷ்டப்படாது. பாபா, நான் நம்பிக்கையை இழக்கிறேன் என்று சொல்லு. நான் உன் இதயத்தை பிடித்து நிறுத்துவேன் என் பிள்ளையே. நம்பிக்கை வை. என் நம்பிக்கை எப்பொழுதும் இழக்காத என் பிள்ளையே. நீ நம்பிக்கை வைத்தால் நான் கண்டிப்பாக உன்னோடு வந்து இருப்பேன் என் பிள்ளையே. கலங்காது. என் குழந்தையே, நீ எதிர்பார்க்கும் உறவு உன் வாழ்க்கையில் இணையுமா அப்படின்னு கேக்குற. ஆம், அது உனக்கானதாக இருந்தால் நிச்சயமாக இணையும். இல்லை என்றால் நான் அதை விட சிறந்ததை அனுப்புவேன் என் பிள்ளையே. நீ காத்திருக்க வேண்டியது ஒரு மனிதருக்காக அல்ல, என் நேரத்திற்காக. நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன். நான் உன்னை தவறவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் வரும் அந்த உறவு உன் கண்ணீரை முடிவுக்கு கொண்டு வரும் என் பிள்ளையே. நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன். நீ இப்பொழுது நம்பிக்கை இழக்காத. இந்த கதையை கேள். ஒரு சிறிய நகரத்தில் மீனா என்ற ஒரு பெண் வாழ்ந்தாள். அவள் வெளியே சிரிப்பாள், ஆனால் உள்ளே ஒரு கேள்வி எப்பொழுதும் இருந்தது. நான் நினைக்கிற அந்த மனிதர் என் வாழ்க்கையில் வருவாரா அப்படின்னு. அவள் ஒரு உறவை நம்பி காத்திருந்தாள். அவள் அவனிடம் பேசினாள், கனவுகள் காட்டினான். ஆனால் ஒரு நாள் திடீரென்று மாயமாயினான் அவன். அவள் தினமும் இரவு பூஜை அறையில் உட்கார்ந்து விளக்கு ஏற்றி சாய்பாபா புகைப்படத்துடன் அழுவாள். பாபா, அவர்தான் எனக்கானவரா, இல்ல நான் தவறான ஆளை சூஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு ரொம்ப அழுவா. மாதங்கள் கடந்தது. அவன் திரும்ப வரவே இல்லை. ஒரு நாள் அவள் மிகவும் உடைந்தாள். அந்த இரவு அவள் கனவில் சாய்பாபா போய் சொன்னார், கலங்காத, எப்பொழுதும் நம்பிக்கை வை. நீ இழந்தது உறவு அல்ல, நான் காத்தது உன் வாழ்க்கையை அப்படின்னு சொன்னார். அவள் விழித்த போது இதயம் இன்னும் வலித்தது. ஆனால் உள்ள ஒரு அமைதி மட்டும் இருந்தது. அடுத்த சில மாதங்களில் அவள் தன்னை மாற்றிக்கொண்டு ஆரம்பித்தாள். புதிய வேலை தேடினாள். புதிய தைரியம் வந்தது. புதிய நம்பிக்கை வைத்தாள். ஒரு நாள் அலுவலகத்தில் அருண் என்ற ஒருத்தரை சந்தித்தாள். அவள் அவனிடம் அமைதியாக பேசினாள். அவளிடம் அதிகமாக பேச மாட்டான். ஆனால் அவள் பேசும்போது கவனமாக கேட்பான் அவன். அவள் நோய்பட்ட நாளில் அவன் மருந்து வாங்கி கொடுத்தான். அவள் அம்மாவுக்கு மருத்துவ அவசர நிலை வந்தபோது அவன் தன்னுடைய காரில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். அவன் ஒருபோதும் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் அவன் செயலில் காதல் இருந்தது. ஒரு மாலை மீனா மீண்டும் பூஜை அறையில் அமர்ந்தாள். அவள் மனதில் திடீரென்று புரிந்தது. அந்த முதல் உறவு என்னை உடைக்க வந்தது, இந்த உறவு என்னை கட்டிக்கொள்ள வந்தது என்று. அவள் கண்ணீர் விட்டாள். ஆனால் இந்த முறை வலிக்கவில்லை. அவள் மௌனமாக சொன்னாள், பாபா, நான் புரிந்துகிட்டேன். நீ தாமதிக்கல. நீங்க என்ன தயார் பண்ணீங்க அப்படின்னு. அருண் சில நாட்கள் கழித்து அவளிடம் நேராக கேட்டான், நான் உன்னை மதிக்கிறேன். உன் வாழ்க்கையில் நான் இருக்கலாமா அப்படின்னு. அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பில் பயம் ஏதும் இல்லை. இருவருக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த நாள் மாலை நேரத்தில் மீனா ஒரு முறை பாபா புகைப்படத்தை பார்த்தாள். அவள் உள்ளத்தில் ஒரு குரல், நீ காத்தது மனிதரை அல்ல, என் நேரத்தை என்று. நீ இப்பொழுது இழப்பதை நினைத்து வருந்துகிறாய் என்றால்
அது முடிவல்ல, அது தேர்வு. சில உறவுகள் நம் ஆசைக்கு வரும், சில உறவுகள் நம் ஆசீர்வாதமாக வரும். நீ இழந்தவன், நீ வாழ வேண்டியவள் இல்லாமல் இருக்கலாம். நீ காத்திருப்பது வீண் அல்ல, அது என் பாதுகாப்பாகும் அப்படின்னு சாய்பாபா சொல்ற மாதிரி இருந்தது. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நீங்க இழந்தவங்கள நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்கள விட்டுட்டு போனவங்களையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. உனக்கானவர்களை, உங்களுக்கானவர்களை கண்டிப்பாக சாயப்பா அனுப்புவாரு. நம்பிக்கை இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டோரி கேளுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.